வணக்கம் நண்பர்களே. சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு நெகிழ்ச்சியான விஷயமானது நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் டிஸ்ட்ரிக்டில் சூரமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் மணிவேல். இவர் 15 வருடமாக பார்த்தீங்கன்னா தினக்கூலி அடிப்படையில் துப்புரவு தொழிலாளியாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் அதே பகுதியில் அம்பேத்கர் நகரில் பார்த்தீங்கன்னா இந்த குப்பையெல்லாம் அள்ளிட்டு போய் சார்ட் அவுட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் பேப்பராக இருக்கட்டும் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி வைக்கிறப்போ ஒரு 12.5 சவரன் மதிப்புத்தக்க ஒரு தங்கச்சங்கிலியை பார்க்குறாரு. அந்த சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளே கிடக்கிறத பார்க்குறாரு. உடனே அந்த தங்கச்சங்கிலியை எடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மேற்பார்வையாளர் இருப்பார் இல்லையா, இப்போ அந்த பர்டிகுலர் ஜோனில் பர்டிகுலர் ஏரியா மேனேஜர் இருப்பார் இல்லையா, அவரை காண்டாக்ட் பண்ணுறாரு. காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் குப்பையை செக்ரிகேட் பண்ணுறப்போ இந்த ஒரு தங்கச்சங்கிலியை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் அடித்து சொல்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மாமன்ற உறுப்பினர் திரு பிரதீப் அவர்களை தொடர்பு கொண்டு அவருடைய உதவியின் பேரில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போலீஸ் கிட்ட அந்த நகையானதை ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. இந்த காலத்துல ஒரு 5 ரூபா கீழே இருந்தா கூட எடுத்துட்டு போறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர, அந்த 12.5 சவரன் மதிப்புத்தக்க தங்கச்சங்கிலியை உரிமையாளருக்கு போய் சேர்க்கணும்னு நினைச்ச இவரோட மனசுக்கு ஒரு பாராட்டை தெரிவிச்சே ஆகணும். இப்போ அந்த கோல்டு விலைவாசிக்கு அந்த 12.5 சவரன் எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவர் நினச்சிருந்தா அதை பேக்கெட்டில் போட்டு அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் அவர் நல்ல மனசுக்கு அது உரிமையாளர் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிருக்காரு. அந்த செயினை தொலைச்ச உரிமையாளரை கண்டுபிடிச்சி போலீஸ் அந்த செயினையுமே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அந்த செயின் உரிமையாளர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவரை பாராட்டியிருக்காரு. அதாவது எடுத்து கொடுத்த அந்த துப்புரவு தொழிலாளியை பாராட்டியிருக்காரு. அண்ட் ஆல்சோ காவல்துறை அதிகாரிகளுமே பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்வு எல்லாரும் கேள்விப்பட்டோன்னே பிரஸ் அவர்கள் முன்னாடி மணிவேல் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உழைச்சி சம்பாதிக்கிற காசு தான் உடம்புல ஒட்டும், சின்ன வயசுலேருந்து மற்றவங்க பொருளுக்கு நான் ஆசைப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரெஸ்ஸில் தெரிவிக்கிறார் மீடியா முன்னாடி. நேர்மையான குணத்தை நம்ம பாராட்டியே ஆகணும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் பால்ஸ் அப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ அவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் பால்ஸ் அப் அஃபிஷியல். ஐ வில் see you guys in the next video. Bye.